ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பாத அழுத்த வறுமை சிகிச்சை. நம்ம இன்னைக்கு இந்த சிகிச்சையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோல நம்ம இந்த சிகிச்சைய நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, இந்த சிகிச்சையை நாங்க எடுத்துக்கிறோங்க, இந்த சிகிச்சையினால எங்களுக்கு யூசேஜ் இருக்குதான், அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா மறுபடியும் இந்த வலி எங்களுக்கு எப்ப வரும், இது எதனால மறுபடியும் வருது அப்படின்னு நிறைய பேரோட கொஸ்டினே இதுதாங்க. எங்களுக்கு 2 நாள்ல சரியாயிருமா, 3 நாள்ல சரியாயிருமா, இல்ல மாசக்கணக்கு ஆகுமா அப்படிங்கிறது தான் வர்ற எல்லாரும் கேட்கிற கொஸ்டின். ஒரே கொஸ்டின் இதுதாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு விஷயத்துக்காக டேப்லெட் சாப்பிடுறோம் இல்லையா? நீங்க ஒரு சாதாரண ஒரு கோல்டுக்கே டேப்லெட் போடுறீங்க, அது ஒரு நாள் போட்டோம்னா உங்களுக்கு சரியாயிடுதா? இல்ல தானே. முக்கியமா என்ன சொல்லுவாங்க, ஒரு 7 நாளாவது கண்டினியூஸா போடணும், அப்படின்னாதான் இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த ட்ரீட்மெண்ட். உங்களோட நரம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனை எவ்வளவு வீரியமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ட்ரீட்மெண்ட் இருக்கும். சிலவங்களுக்கு வந்த ஒரு நாள்லயே டிஃப்ரெண்ட் தெரியும். சிலவங்களுக்கு 2 days ஆகலாம், 3 days ஆகலாம், 1 week ஆகலாம், 1 month கூட ஆகலாங்க. அது உங்களோட நரம்பு சம்பந்தப்பட்டது எப்படி இருக்கு, உங்களோட பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கா, ஹார்ட் பீட் லெவல் கரெக்டா இருக்கா, உங்களோட ஹார்மோன் லெவல் கரெக்டா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் உங்களோட நாடி துடிப்புல பார்த்துதாங்க நாங்க அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இதுல எங்களுக்கு உடனே ஊசி போட்டா உடனே சரியாகுது, மறுநாள் எங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஊசி போடுறது எதுக்கு? ஒரு பெயின் கில்லர் நீங்க போடுறீங்க, அந்த பெயின் கில்லர் அப்போதைக்கு உங்களோட வலியை ஸ்டாப் பண்ணுமே தவிர அது நிவாரணம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எடுத்துக்கிற டேப்லெட்டா இருக்கட்டும், இன்ஜெக்ஷன் ஆகட்டும், எதுவுமே உங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கவே செய்யாதுங்க. அது அப்போதைக்கு வலி நிவாரணத்தை கொடுக்குமே தவிர தீர்வை கொடுக்காது. நம்மளோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்மா ட்ரீட்மெண்ட், ரிஃப்ளெக்ஸாலஜி, ஆயுர்வேதிக்ல நம்ம இதை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுல பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த நரம்புல நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் போது அது தானாவே சர்க்குலேஷன் ஆகி உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷனை கொடுக்குங்க. இப்போ எலும்புகளுக்குள்ள மஜ்ஜை அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் இல்லாததுனாலதான் உங்களுக்கு அந்த முட்டுகள்ல வீக்கமோ வலியோ பாத எரிச்சலோ எல்லாமே வர்றதுக்கு காரணம். அந்த மஜ்ஜைங்கிற ஒரு திரவம் அந்த முட்டுகள்ல இல்லாம போறதுதான் காரணம். அதை நம்மளால உருவாக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா உருவாக்க முடியும். அதுக்கு நம்ம வர்ம புள்ளிகள் யூஸ் பண்ணியோ, ரிஃப்ளெக்ஸாலஜில உங்களோட ப்ரெஷர் பாயிண்ட கண்டுபிடிச்சு அதுல ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது பிளட் மூவ் ஆகுங்க. மூவ் ஆகும்போது நம்மளோட முட்டுகள்ல இருக்கிற தசைகள் இறுக்கமாகி இருக்கும்போது அதை ஆக்டிவேட் பண்றதுனால மறுபடியும் அந்த மஜ்ஜைங்கிற திரவம் உங்களுக்குள்ள ஸ்டிமுலேட் ஆகி உருவாகிடுங்க. இப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், அந்த மஜ்ஜைங்கிற திரவமும் உங்களுக்கு முட்டுகள்ல கிடைச்சிருமா? அப்ப நம்ம வலியும் குறைஞ்சிரும் இல்லையா? இதுதான் இதோட ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நாங்க மெடிசன் போட்டா, டேப்லெட் போட்டா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராதுங்க. எந்த டேப்லெட் நீங்க உருவாக்குறதுக்கு முன்னாடியும் அதுல கெமிக்கல் ஆட் பண்ணாலும் ஒரு டேப்லெட் உருவாக்கவே முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா? அதுக்குன்னு ஒரு உருவத்தை உருவாக்குறாங்க இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற மெடிசின் எவ்வளவு நல்லதா இருந்தா கூட அதை உருவாக்குறதுக்கு அவங்க சைட்ல ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி தாங்க அது வரும். அப்படி இல்லாம எந்த டேப்லெட்டுமே, ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், நீங்க நேச்சுரல் ஹோமியோபதி எதுக்கு வேணா போங்க. நீங்க என்ன டேப்லெட் வேணா சாப்பிடுங்க. அதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. தேவைப்படுறப்போ எடுத்துக்கலாம், எடுத்துக்க முடியாதது கிடையாது, எடுத்துக்கணும். ஆனா கம்மியா எடுத்துக்கோங்க. அதை விட நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸசைஸ்லயோ யோகாலயோ முத்ராஸ்லயும் நம்மளுக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியுங்க. ஒரு சாதாரண ஒரு சளி பிடிச்சிட்டாலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓடி போய் பக்கத்துல உள்ள மெடிக்கல்ல வாங்கிட்டு டேப்லெட் போட்டுக்கிறோம்ல. ஆனா அது எவ்வளவு பெரிய சைடு எஃபெக்ட் கொண்டு வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நீங்க சளி பிடிச்சா அந்த சளியை வெளியே கொண்டு வருது உங்க உடம்புல உள்ள அழுக்கு தாங்க அது வெளியில கொண்டு வரும். அது உள்ளேயே நீங்க மறுபடியும் ஹோல்ட் பண்ணி தேக்கி வைக்கிறதுக்காண்டி தான் நீங்க டேப்லெட் போடுறீங்க. டேப்லெட் போட்டோன்னா நம்மளுக்கு சரியாயிரும் அப்படின்னு நிறைய பேரோட தாட். அப்படி கிடையாது. நீங்க டேப்லெட் போடுறதுக்கு காரணம் என்ன, அந்த இதை நம்மளால டாமினேட் பண்ண முடியல, நம்மளால அப்படியே இருந்தா. ஆனா நீங்க டேப்லெட் போட்டு சரி ஆகுதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா அது சரியாகலைங்க. நீங்க உள்ள இருக்கிற அந்த கோல்டா இருக்கிற உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்கு இல்லையா,
அந்த சளிகள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி அங்க இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரிலீஃபை கொடுத்துருங்க அந்த டேப்லெட். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். எதுவுமே எந்த மாத்திரைகளும் மருந்துகளும் உங்களோட வலி நிவாரணத்துக்கு அப்போதைக்கு நிவாரணத்தை கொடுக்குமே தவிர அது தீர்வை கொடுக்காதுங்க. நம்மளோட ட்ரீட்மெண்ட் நம்ம அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா, இயற்கை நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்குங்க. ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் நீங்க கண்டுபிடிச்சு அதுல நீங்க ஸ்டிமுலேட் பண்ணினாலே உங்களுக்கு அந்த வலியை உடனே ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, இந்த கோவில்பட்டியில இருக்கிற நம்மளோட கிளினிக் இன்னும் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் வசதியா இருக்கிற இடம், எல்லாரும் தேடி தேடி ஓடுற இடம் எங்கன்னு கேட்டா சென்னை தான் இல்லையா? அந்த சென்னையில நாங்க ஒரு இடத்துல கிளினிக் ஸ்டார்ட் ரன் பண்ண போறோங்க. அது உங்களோட ஆசீர்வாதத்திலையும் கடவுளோட இதனாலையும் நாங்க நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த தேவைப்படுற மக்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. நாங்க சென்னையில எங்க ஆரம்பிக்க போறோம், என்ன ஏது லொகேஷன் எல்லாமே அடுத்து வர வீடியோக்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே மக்களே, மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோக்களை நீங்க சந்திக்கலாம்.